அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசி அன்பர்களுக்கு 2இல் கேது, 8இல் ராகு, 9இல் சனி, 10இல் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், விரய ராசியில் குரு, சுக்கிரன் இருக்கிறார்கள். ராசிக்கு 9இல் சனி, 10இல் செவ்வாய், 11இல் சூரியன், புதன் இருப்பதால் தாங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடைபெறும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை பெருகும். ஒரு பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தாங்கு தீர்வு காண்பீர். பல வரவுகள் தாராளமாக இருந்து உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் லாபம் பெருகும். இருந்தாலும் தொழிலில் நேரடி கண்காணிப்பு தேவை. உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தனி திறமையால் தாங்கள் சில விஷயங்களை சாதித்து காட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக இடமாற்றத்தை எதிர்பார்த்த அன்பர்களுக்கு தாராளமாக இடமாற்றம் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த இடத்திலேயே இடமாற்றம் உண்டாகும். முடிந்தவரை தேவையில்லாத தூர பயணங்களை தவிர்த்து விடுங்கள். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தேவையில்லாத வீண் பிரயாணங்களை தவிர்த்தல் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானம் தேவை. பிறருக்கு கடன் தரக்கூடாது, வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. இதுவரை 12இல் இருந்த குரு வார மத்தியில் தங்களுக்கு ஜென்ம குருவாக வருகிறது. பாக்யாதிபதி உச்சமடைவதால் பலவித நன்மைகள் உண்டாகும். அவருடைய பார்வையால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் ஆற்றலை கொடுப்பார் குரு பகவான். லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் இருக்கிறார்கள். உயர் கல்வி கற்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதுவரை வேலை இழந்தோருக்கு நல்ல வகையில் வேலை உண்டாகும். சிலர் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு தங்களுக்கு உண்டு. ஐடி சம்பந்தமான நபர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். தரகு, கமிஷன், ஏஜென்சி சம்பந்தமான அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சுக்கிரன் விரயத்தில் வருவதால் பணத்தை முதலீடாக செலவு செய்யும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் ஆடம்பரமான விஷயங்களிலும் செலவு வைத்துவிடும் என்பதால் கவனம் தேவை. உத்தியோக மாற்றம், இடமாற்றம் உண்டு. மனைவியாக இருந்தால், கடகராசி மனைவியாக இருந்தால் கணவருக்கு கடகராசி என்றால் மனைவிக்கும் பாதிப்பு உண்டாகும். அஷ்டமத்தில் ராகு, எதிலும் அவசரப்படக்கூடாது. மீன் அலைச்சலை தாங்கள் தவிர்த்தல் வேண்டும். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.